ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் கேரளத்து பைங்கிலி நீ என்ன வேலையை நினச்சி வந்தியோ அது முடிஞ்சிச்சா, நல்லபடியாக இப்போ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த அம்மா வந்துச்சு சண்டையை மூட்டணும்னு முடிவு பண்ணிச்சு, கரெக்டாக மூட்டி விட்டுருச்சு. நம்ம முத்துவும் கம்னு இருப்பா, எது நடந்தாலும் பரவாயில்ல பொறுமையாக இருப்பான்னா அந்த அம்மாவும் அதை புரிஞ்சுக்கல, இவங்களும் அதை புரிஞ்சுக்கலங்க. இவங்க ஊசி பேத்தி விட நம்ம முத்து ஒரு பக்கம் இருந்துட்டு மனோஜ் பேச ஆரம்பிச்சாரு. எதுக்காக 5 லட்சம் பணம் போச்சு அப்படிங்கிற காண்டிலங்க. உடனே 5 லட்சம் யார் கொடுக்கணும்னு நினச்சாலும் ஏன்னு வாய பழந்துட்டு போவியான்னு பலர்னு அடிச்சு விட்டாரு. யாரா சுயநலவாதி, நீ தாண்டா சுயநலவாதி, நீ தாண்டா பணத்தை தூக்கிட்டு ஓடன அப்படிங்கிறாங்க. இப்பயும் ஒரு சுயநலவாதி தாங்க. திரும்ப அந்த பணம் கிடச்சிருச்சு. வீட்டில் கொடுத்தாரா இல்லையா, அவரும் அவங்க பொண்டாட்டியும் என் மாமனார் கொடுத்தாருன்னு இவங்க வச்சுட்டு செலவு பண்ணுறாங்கல்ல, அதனால தாங்க சொல்கிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, எங்களுக்கு ரூம் வந்து யாரும் கட்டித்தரணும்னு எந்த அவசியமும் இல்லை, நீங்கள் பணம் கொடுக்கணும்னு எந்த அவசியம் இல்லைன்னு சொல்லி செம்மையாக நோஸ் கட் பண்ணி அனுப்பிட்டாங்க. இதை பார்த்தோன்னே ஸ்ருதிக்கு செம்ம காண்டாயிடுச்சு. உங்கள் முத்து பண்ணுறது தான் நீ சரின்னு சொல்கிறியான்னு சொல்லிட்டு ரவிகிட்ட சொல்ல, முத்து பண்ண விதம் வேணால் தப்பாக இருக்கலாம், ஆனால் விஷயம் கரெக்டு. ஏன் உங்கள் அம்மா இதுக்கு கொடுக்கணும்? இப்போ தான் ஏசியை கொண்டு வந்தாங்க, இப்போ இதை கொண்டு வராங்க, வேணே குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரணுங்கிறதுக்காகவே இதெல்லாம் கொண்டு வராங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் அம்மாட்ட நீ எதுக்கு முதல்ல சொல்கிற இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நான் நார்மலாக கேஷுவலாக சொன்னது எப்படிப்பா இவ்வளோ பெரிய விஷயம் பிரச்சனையாகும்னு எனக்கு எப்படிப்பா தெரியும்னு சொல்கிறாங்க. எப்படி தெரியும்னா, நீ முதல்ல பேசாத உங்கள் அம்மாட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எங்கள் வீட்டு விஷயத்தை பற்றி பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குன்னு நான் பேசாமலே இருக்க முடியுமாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேத்துக்குள்ளே வாக்குவாதம் பெருசாகுது. அப்போ முத்து பண்ண தப்பே இல்லைன்னு சொல்கிறியா அப்படின்னா, முத்து பண்ண தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறாரு. ரவி வந்து என்னைக்கு நியாயத்தின் பக்கம் தான் பார்ப்பாரு, வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, முத்துவும் மீனாவும் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே ரூம் இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்படாமல் கம்முன்னு இருக்காங்க. நம்ம அண்ணாமலை அதுக்கு மேலே இவங்களுக்கு ஒரு ரூம் கொடுக்க முடியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன பொருட்களை வெடிக்க போதோ தெரியலங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.